வெல்கம் டு அம்மு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி குக்கரில் ஒரு ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியமான பாத்திரமாக இருக்கணும் அது. தண்ணி ஊற்றுற டம்ளரில் 1.5 டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அரை டம்ளர் வந்து சம்பா கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். சாப்பாடு இருந்தாலும் சாப்பாடு சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. கீ வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். 1 ஸ்பூன் உப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாவு வந்து 1.5 டம்ளர் அந்த டம்ளரில் எடுத்ததில் 2 டம்ளர் தண்ணி அங்கே பார்த்த இதில் ஊற்றிட்டேன். 1 டம்ளர் தண்ணி இந்த மாவுக்கு ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா தண்ணியாட்டம் கரைச்சிக்கணும். மாவை கரைச்சிட்டு அந்த நல்லா தண்ணி கொதிக்கும்போது அதில் ஊற்றி நல்லா கிளறி கொடுக்கணும். நல்லா கொதிக்குதுங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டு அந்த ரவை வந்து கொஞ்சம் நேரம் வேக விடணும். சும்மா ஒரு 2-3 நிமிஷம் வெந்தால் கூட போதும். வேக விட்டுட்டு அப்புறமேட்டு நம்ம கரைச்சி வச்சுக்க ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஊற்றி கிளறணும். தீ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஊற்றும்போது சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கையில் பிடிச்சிட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கிளறிட்டே இருங்க. நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. கெட்டியமாக ஆகிற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும், கட்டி விழுந்துடும். நல்லா அழுத்தம் கொடுத்து கிளறணும். உப்பு போட்டால் தாங்க கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் களி. அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா கிளறிட்டு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதெல்லாம் சுத்தியமாக எடுத்து விட்டு நல்லா அழுத்தி சமப்படுத்தி ஒரு தட்டம் போட்டு மூடிட்டு குக்கரில் ஒரு பிரம்மனை போட்டு குக்கரை வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பெரிய குக்கராக அகலமான குக்கராக எடுத்துட்டு அதில் பிரம்மனை போட்டு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இந்த பாத்திரத்தை வந்து அதில் வச்சு ஒரு 6-7 விசில் விடுங்க. நெட் போட்டு க்ளோஸ் பண்ணி 6-7 விசில் விட்டு நிறுத்திட்டு விசில்லாம் அடங்கின வேட்டி, ரிலீஸ் ஆன வேட்டி அப்புறமேட்டு தான் ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்து வைக்கணும் பாத்திரத்தை. நம்ம வந்து தக்காளி பச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். குக்கரில் தான் நான் செஞ்சேங்க. கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகட்டுன்னு குக்கரில் செஞ்சேன். குக்கர் வச்சுட்டேன். கடலெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு போட்டு வரமிளகா ஒரு 6 வரமிளகா சேர்த்துட்டேன். ஒரு 4 பல்லு பூண்டு, பெரிய பல்லா பூண்டு அரிஞ்சு போட்டுட்டேன். கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகா ஒரு 6 வரமிளகா, சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு 1/2 கிலோ தக்காளிக்கு இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா அதுக்கு கிளறி கொடுத்துட்டு ஒரு ஸ்பூனு சாம்பார் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இது மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதங்கி விட்டுட்டுன்னு கொஞ்சம் கொத்தமல்லி கீரை அதுலேயே நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க. சும்மா சின்ன டம்ளரில் டீ குடிக்கிற டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி மட்டும்தான் ஊற்றினேன். நல்லா வதக்கி கொடுத்துட்டு விசில் வந்து ஒரு 4 விசில் விட்டேன். 4 விசில் விட்டு இறக்கிட்டேன். அது அவ்வளோ தக்காளி பச்சி களி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த விசில்லாம் ரிலீஃப் ஆகி ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வெட்டி தண்ணி வச்சுட்டு களி நம்ம வந்து ஒரு கரண்டியில் எடுத்து நல்லா சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சிக்கலாம். சூப்பராக வந்துருந்துச்சுங்க களிக்கும் அந்த தக்காளி குழம்புக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நிலக்கடலை சட்னி, கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற குழம்பெல்லாம் இதுக்கு நல்லாயிருக்கும். களிக்கு நல்லா தண்ணி தொட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா சூடாக இருக்கும். அன்றைக்கி வந்து தக்காளி குழம்பு, அவரைக்காய் பொரியல், கீரை பொரியல், நிலக்கடலை சட்னிலாம் வச்சு சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.